ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். இப்போ பாஸ்மதி அரிசி வந்துட்டு ஒரு 1.25 டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மஷ்ரூம் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இந்த மஷ்ரூம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்காக தயிர் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. தயிர் சேர்த்துட்டு நம்ம கூட வந்து கரம் மசாலா தூள், அதே மாதிரி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ரெடி பண்ணேன். கூட வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இதில் பச்சை மிளகாய் கூட வந்து பெப்பர் மிளகு சேர்த்துருக்கேன், பட்டை கிராம்பு இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்றளவு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தில் 1 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க நல்லா ஸ்லைஸாக. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சி தனியாக பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு வந்து அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நான் அது எல்லாமே டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை எடுத்திருக்கேன். அதே போல் முந்திரி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முந்திரி நிறையா சேர்க்கும் போது எப்போவுமே பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இந்த வெங்காயம் வந்து 1லேருந்து 2 வெங்காயம் கூட இப்போ சேர்க்கலாம். கூட வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்றளவு சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிடணுங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக. நம்ம அரைச்ச பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதை வச்சுட்டு இப்போ இன்னொரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி முந்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கூட வந்து இஞ்சி வந்து 2 பீஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இஞ்சி வந்து இந்தளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 6 பல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புதினா வந்து உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூட கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
பிரியாணிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ உள்ள அரிசி சேர்த்துட்டு அவ்வளோதான், விசில் போட்டுடலாம். அவ்வளோதான், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.